அவன் அந்த சுங்கச்சாவடியில செஞ்சு நைய அப்படின்னா மணி நைய பாரு கஞ்சி கதறி ஓடுறானல் என்பார் பூரா பேரும். அங்கிருந்து தொடர் வண்டியா வந்து இறங்குதுல, இங்கிருந்து தொடர் வண்டியா போவோம். அங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். எப்படி பேசுறாரு பாருங்க. டே இதெல்லாம் குறைச்சு கொஞ்சம்டா, குறைச்சு பேசுறேன், ரொம்ப செய்வேன், ரொம்ப செய்வேன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவனுக்கு போகாத சேட்டக்காரன் அப்படிம்பாங்க. எல்லா சேட்டக்காரன் நான். கர்நாடகாவில் சொல்லிட்டாங்க, ஏன் மண்ணுல வேலைன்னா கன்னடம் படிச்சுட்டு வான்ட்டான், கத்துக்கிட்டு வான்ட்டான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னு 2 கோடி பேர் ஏன் ஊருக்கு வந்துட்டா ஹிந்தி படிச்சுட்டு. அப்ப ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தமிழ்நாட்டில். தம்பி திரைக்களத்துக்கு முன்னாடி பார்த்தா 5 பேர் 18-19 வயசு இருக்கும். போட்டு செங்கல் செவந்து கட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான். இவன் அந்த கொத்தனார் வேலை செய்யல, தச்சு வேலை செய்யல. அவன் இந்த தம்பி கோபி, அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒன்று எடுத்து விட்டுருக்காங்க. தொடர் வண்டியில் இருந்த மாதிரி மேல படுத்து கிடப்பான் கீழே. யாரா நீங்க? நாங்க நார்த்து நல்லா பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேலை? எவ்வளோடா? நாங்க 300 ரூபாய்க்கு வேலை செய்யறேன். நான் நீ எவ்வளவு? நீ 1000. நான் 300 ரூபாய்க்கு வேலை செய்வேன். நாளைக்கு என் சித்தப்பா வர்றாரு, அவரு 500 ரூபாய்க்கு வேலை செய்வாரு. நாளைக்கு எங்க தம்பி வரான், அவன் வந்து 50 ரூபாய்க்கு வேலை செய்வான். இப்ப விழிப்புணர்வு படங்கள் வருது. நம்ம ஒரு தான் பேச்சுதான். வட இந்தியா வந்துதான் நாம் தமிழர் கட்சியை வேகமா வளர்க்கிறான். அவன் பார்க்கும்போது ஆஹா நம்மளை காலி பண்ணிடுவான் போல இருக்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இளவுதான் இது காரணம். இன்னைக்கு படிச்சு சொல்றேன். நம்ம சொல்றது கேரளா கேட்குது. நம்ம நெய்தல் படைனா அவர் கட்டுறாரு. நம்ம சொல்ற எந்த மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தணும் அவர் அதை பயன்படுத்துறாரு. 100 நாள் வேலையை அந்த ஊர் தலைவர், ஊர்ல இருக்கிறவன் தான் கொடுக்குறான். அங்க ஒரு அலுவலகம் போடணும். அலுவலகம் போட்டு நான் வந்து 10 ஏக்கர்ல கரும்பு போட்டிருக்கேன். அந்த 10 கரும்பை வெட்டுறதுக்கு எனக்கு 50 ஆள் தேவைப்படுது. அப்ப கரும்பு வெட்ட 50 பேர் எனக்கு ஆள் தேவை. நான் எழுதி வச்சுட்டு போவேன். என் முகவரியை கொடுத்துருவேன், அவர் அனுப்பிடுவாரு. அங்க வாசல் வரப்புல வயல்ல கரும்பை வெட்டிட்டு வரப்புல இருக்கும்போது 500 ரூபா கொடுத்துருவேன். நேரம் இங்க வர வேண்டியது. அரசாங்கம் கொடுத்ததுல 300 ரூபா, அப்ப 800 ரூபாய் ஆயிருது. மனித உடல் ஆற்றலை உழைப்புல ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிக்கிறோம். மனித அறிவாற்றல் உடல் ஆற்றலை உற்பத்தி உழைப்புல தானே ஈடுபடுத்தணும். அப்பதானே உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருமாதானே வந்துடும், நாடு வாழும் வளரும். நீ அதை விட்டு சோம்பி உட்கார்ந்து இருக்கிறது காசு. ஒரு நாள் எங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டாங்க. அது என் தங்கச்சி சொல்லி சிரிக்கிறாங்க. சுத்தி என் தங்கச்சி மருமாலாம், ஏமா போனீங்கன்னா, ஏப்பா நான் என்னப்பா செய்யறது, எல்லாரும் போய் இவங்க ஆயிடுச்சாச்சி பூரா அந்த மரத்து நல்லவே உட்காந்துக்கிறாளுப்பா. ஒரு ஆளா வீட்டுல எவ்வளவு நேரம்ப்பா உட்காந்து இந்த டிவி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா, பேச சொன்னக்கு ஆள்னப்பா. என்ன பண்றது தெரியாம நானும் அவங்களோட போய் உட்காந்து பேசியிருந்தப்பா. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அங்க ஒவ்வொரு ஆண்டும் எங்க மாமா நினைவிடத்துக்கு போவாங்க. எங்க மாமா காளிமுத்து நினைவிடத்துக்கு. அதுல என் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க இறந்த நாள் ஒன்னா இருந்ததுனால அந்த நாள்ல நான் நினைவு கொண்டோம். பிறந்த நாள் அன்னைக்கு போயிடுவேன். எங்க மாமா இந்த நினைவிடம் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்துல நிறைய 100 பொம்பளை 50 பொம்பளை உட்காந்துருக்காங்க. எல்லாரும் என்னோட படம் எடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன். 100 நாள் வேலைப்பா, 100 நாள் வேலை. சரியா ஒரு சிமெண்ட் சாந்து சட்டி வச்சுக்கிறாங்க, ஒரு மண் வெட்டி வச்சுக்கிறாங்க. சரியா மணி 1 ஆன பிறகு சட்டி எடுத்துட்டு மண் வெட்டி எடுத்து விடுக்கிறாங்க. சும்மா தான் உட்காந்துருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்திருந்தாலே இந்த மண்ணை பச்சை போர்வையால போர்த்திருக்கலாம்.